அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது வளமையாக பதில் வராது, அதனால் அதை பற்றி பேச வேணாம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو معكم أينما كنتم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் ஒரு அழகான ஒரு நிகழ்வு, அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிவதற்காக உங்களுடைய ஒரு தினத்தை நீங்கள் செலவிட்டு பல விஷயங்களை கற்றவர்களாக இங்கிருந்து செல்ல இருக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இறுதியாக ஆபத்துகள் நிறைந்த சமூக வலைதளங்கள் என்ற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. சமூக ஊடகத்தோடு தொடர்பில்லாத ஒரு நபர் கூட கிடையாது. எல்லோருக்கும் சமூக ஊடகத்தோடு தொடர்பு இருக்கின்றது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சமூக ஊடக தொடர்புடையவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அவைகள் இல்லை என்று சொன்னால் எனக்கு தூக்கமே இல்லை என்ற நிலைமைக்கு ஆளாகிவிட்டோம். காலை கண் விழித்தவுடனே பிரார்த்தனை செய்கின்றோமா இல்லையா, என்னுடைய அலைபேசியை எடுத்து எத்தனை வாட்ஸ்அப் வந்திருக்கின்றது, எத்தனை கால்கள் வந்திருக்கின்றது என்று பார்க்காமல் நான் அடுத்த கட்டத்திற்கு போவதில்லை. இரவு நான் அந்த சமூக வலைதளங்களை பார்த்து 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 டயர்டாகி இதுக்கப்புறம் என் கண் வலிக்குது, இனிமேல் பார்க்காம எனக்கு இது பார்க்கவே முடியாதுங்கிற நிலை வர வரைக்கும் என்ன செய்கிறோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்முடைய நிலையாக இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், மறுமையினுடைய அடையாளங்கள் ஒன்று என்னவென்றால் அரபுகளுடைய வீடுகளிலே ஃபித்னாக்கள் நுழைந்து விடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய கையிலும் ஃபித்னாக்கள் நம்மோடு சேர்ந்து இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். சமூக வலைதளங்களிலே எவ்வளவு நல்லங்கள் இருக்கின்றதோ அதே அளவுக்கு தீமைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சராசரியாக இன்றைக்கு நான் என்னுடைய அலைபேசியின் மூலமாக முகநூலை பயன்படுத்துகின்றேன், இன்ஸ்டாவை பயன்படுத்துகின்றேன், எக்ஸ் தளத்தை பயன்படுத்துகின்றேன், வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகின்றேன், டெலிகிராமை பயன்படுத்துகின்றேன். இப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். நான் பயன்படுத்தக்கூடிய என்னுடைய அலைபேசியின் மூலமாக நான் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏராளம் ஏராளம். இவைகளையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நான் எந்த விதமான மார்க்க ரீதியான சிந்தனை இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய நிலையில்தான் என்னுடைய பெரும்பாலான நேரங்கள் இந்த அலைபேசியிலே கலைகின்றன. நாம் ஒரு ஊருக்கு வருகின்றோம் என்று சொன்னால் உம்ரா பயணத்திற்காக வந்தவர்கள் முதலாவது கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு சிம் வேணும், அந்த சிம்மில் எவ்வளோ ஜிபி கிடைக்கும் தான் முதல்ல கேட்குறோம். ஹோட்டலுக்கு போனால் ஒய்ஃபை இருக்குதா அப்படின்னு கேட்குறோம்.
ரூமுக்குள்ளே ஒய்ஃபை வரலைன்னா கதவை திறந்து வைங்க, ஒய்ஃபை வருதான்னு பார்ப்போங்கிறோம். கதவை திறந்தா ஒய்ஃபை வருதான்னு பார்ப்போம். இல்லையா, ஒய்ஃபைன்னு சொல்லி ஒவ்வொரு லாட்ஜ்லேயும் ஒட்டியிருக்கோம், அதுக்கு நேராக போய் உட்காந்துக்கிறோம். ஹரமில் உட்காடுறோமா இல்லையா, ஒய்ஃபையோடு உட்காந்துருக்கக்கூடிய நிலை தான் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒய்ஃபை இல்லாத வீடுகள்லே இல்லை என்று சொல்லலாம். நம்முடைய ஒய்ஃபுகள் எல்லாம் ஊரில் இருப்பாங்க, நம்ம ஒய்ஃபையோடு இங்கே இருந்துகிட்ருக்குறோம். அந்த அளவுக்கு தான் நமக்கான இந்த சமூக ஊடக தொடர்பு என்பது அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் நன்மைகள் இருக்கின்றதா என்றால் நிறைய நன்மைகள் இருக்கின்றன, நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. நன்மைகள் அதிகமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக உலகத்தை ஒரே நிலையில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை அல்லாஹு தஆலா இதன் மூலம் தந்திருக்கின்றார். நாம் நிறைய மார்க்க கல்விகளை படிப்பதற்கு இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்கள் பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. சமூக வலைதளத்தில் உள்ள நன்மைகளை நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா, நாமெல்லாம் லாக்டவுனில் இருக்கும் பொழுது சமூக வலைதளம் எவ்வளவு பயன்படக்கூடியதாக இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த லாக்டவுன் மூலமாக நாம் பெற்ற பயன் என்றால், அதற்கு பிறகு நாம் ஒவ்வொரு நாளும் மார்க்க கல்விகளை, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக, ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக, உபதேசங்களை பெறுவதற்காக இந்த சமூக ஊடகங்களை முழுமையாக பயன்படுத்தி வருகின்றோம். ஆனால் இப்படி மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அதை தாண்டி நான் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு புறம்பாக, அல்லாஹ் என்னை கண்காணிக்கின்றான் என்ற எண்ணங்கள் இல்லாமல் நான் தவறு செய்யக்கூடியவனாக, குற்றம் செய்யக்கூடியவனாக, பாவத்தில் மூழ்கக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் இந்த சமூக ஊடகங்களின் மூலமாக. இந்த சமூக ஊடகம் என்பது என்னை எந்த அளவிற்கு பாரதூரமான விஷயங்களுக்கு கொண்டு செல்ல முடியுமோ அப்படிப்பட்ட எல்லா வேலைகளையும் இந்த சமூக ஊடகங்கள் செய்யுது. உங்களை எந்த அளவுக்கு இந்த சமூக ஊடகம் இழுத்து செல்லும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்தை தேடுகின்றீர்கள் என்று சொன்னால் அதை தேடி முடித்து நீங்கள் முடித்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் தேடிய விஷயத்தை தொடர்ந்து உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும் இந்த சமூக ஊடகங்கள். அது யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு தடவை தான் தேடி இருப்பீங்க. அதிலிருந்து நீங்கள் டைவர்ட் ஆகி வெளியே வரலான்னு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் உங்களை டைவர்ட் ஆக்காது. அது திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். அதன் மூலமாக மனிதன் தவறு செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்கின்றான். இன்றைக்கெல்லாம் அதிகமாக இன்ஸ்டாகிராமை பெண்கள் பயன்படுத்துகின்றார்கள். இன்ஸ்டாகிராமை அதிகமாக பயன்படுத்துறது பெண்கள் தான். ஆண்களை விட அதிகமாக பெண்கள் இன்ஸ்டாவை பயன்படுத்துகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் அதில் தான் பார்க்குறாங்க. அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடையிலிருந்து சாதாரண விஷயங்கள் வரை, சமையல் வரை எல்லாவற்றையும் பார்ப்பதற்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். பல பெண்கள் விலாக வச்சுருக்கிறாங்க, பல பெண்கள் சேனல் வச்சுருக்கிறாங்க. அதில் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் எவ்வளவு பாரதூரமாக இறைநினைவு அற்றவர்களாக அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியவே இல்லை. அவங்க நினச்சிக்கிறாங்க, நம்ம ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், இது நம்மளை தவிர, நம்மை சார்ந்தவர்களை தவிர யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியாமலாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கிறீங்க, அந்த குரூப்பில் பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருந்தீர்கள் என்றால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய பதிவுகள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாம் எல்லாராலும் பார்க்கப்படுகின்றது, பகிரப்படுகின்றது. நீங்கள் எப்படியெல்லாம் இந்த இன்ஸ்டாவின் மூலமாக ரசிக்கப்படுகின்றீர்கள் என்ற ஒரு விஷயங்கள் தெரியுமா? இந்த இன்ஸ்டாவின் மூலமாக எவ்வளவு மோசமாக பெண்கள் சித்தரிக்கப்படுகின்றார்கள் என்று தெரியுமா? ஆனால் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நமக்கு இல்லை. நான் ரொம்ப சேஃபாக என்ன செய்கிறேன், அதை பயன்படுத்துகிறேன்னு நினச்சி என்ன செய்கிறோம் அப்படின்னா தவறான வழிகளுக்கு போயிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ரீல்ஸ் மோகங்கள், இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய ரீல்ஸ் மோகம் இருக்க எந்த அளவிற்கு கொண்டு போய் விட்டுருச்சு தெரியுமா? ஆண்களையும் பெண்களையும் வாலிபர்களையும் இளைஞர்களையும் இளைஞர்களையும்
எந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டது என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கலாம். இதில் யாருமே விதிவிலக்கு கிடையாது. சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளான விஷயம் என்ன, 4-17 வயது சிறுவர்கள், அவங்க சிறுவர்கள் சொல்கிறாங்க, மிகப்பெரிய குற்றவாளிகள் சிறுவர்களாக பார்க்கப்பட்டு இன்றைக்கு சிறுவர்களுடைய சீர்திருத்த முகாமிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 4 சிறுவர்கள் அவர்களுக்கு இருந்த அந்த ரீல்ஸ் மோகத்தால் ஒரு அப்பாவியை அடித்து துன்புறுத்தி அதை வீடியோ எடுத்து ரீல்ஸாக பதிவு செய்கிறான். ரீல்ஸாக பதிவு செய்கிறான். அதை பெருமையாக நினைக்கிறான். ஒருத்தன் பாதிக்கப்படக்கூடிய அந்த சிந்தனை கூட அவனுக்கு வரலை. அவன் எந்த அளவிற்கு இரக்கமற்றவனாக ஆயிருக்கிறான் அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த சமூக ஊடகங்க. கொடூரனா அவன் ஆயிருக்கிறான். மிகப்பெரிய ஒரு கொடூர மனம் படைத்தவனாக அவன் மாறுவதற்கான காரணம் எது? இந்த சமூக ஊடகம். அவன் அந்த ரீல்ஸ் மோக எங்க கொண்டு போயிருக்கு பாருங்க. ஒருவனை கொலை செய்வதற்கு கூட துணிந்திருக்கின்றார்கள். ஏண்டா இப்படி செய்கிறன்னு ஒரு வார்த்தை கேட்டான். இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னான். நீ ஏன் எனக்கு முன்னால் கத்தியை கொண்டு வந்து இப்படி விளையாடுறன்னு கேட்டான். அதுக்காக அவனை இழுத்து சென்று அடி என்று அடித்து துன்புறுத்தி மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளாய் உயிர் இருக்கின்றதா இல்லையா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு சென்றிருக்கின்றது என்று சொன்னால் இந்த சமூக ஊடகம் எந்த அளவிற்கு மனிதனை தீயவனாக கொண்டு செல்கின்றது என்று பார்க்கணும். இந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்துகிறாங்களே, அவர்களுக்கு லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய அடையாளங்களையே மாற்றிக்கொள்கின்றார்கள். நிறைய விஷயங்களை சொல்லலாம். இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய முதல் அடையாளமாக ஃபர்தாவோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் பதிவு போடுறாங்க. அவர்களுக்கு லைக்ஸ் அதிகமாகுது, ஃபாலோவர்ஸ் அதிகமாகிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அவர்களுடைய எல்லாமே அவருடைய அடையாளமே மாறி போகுது. நான் ஒரு முஸ்லீம் ஆச்சே, எனக்கென்று ஒரு அடையாளம் இருக்குது. அதிலும் குறிப்பாக அல் மர்அத்து அவுரா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, அல் மர்அத்து அவுரா, ஒரு பெண் மறைவானவள் என்று சொல்லி இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட அந்த வரையறையை நான் மீறுகின்றேனே என்பது போன்ற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் பெண்கள் மார்க்க ரீதியான காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு வெளியே செல்கின்றார்கள் என்றால் இந்த சமூக ஊடகம் அவர்களை எந்த அளவிற்கு மோசமான வழியில் நடத்துகின்றது என்று யோசித்து பாருங்கள். ஏதோ கற்பனைக்காக பேசுவதற்காக சொல்வதில்லை. அன்றாடம் நீங்கள் பார்க்குறதுல பார்க்குறோம். அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் இவைகள் எல்லாம் அவ்வளோ மோசமாக என்ன செய்யுது அப்படின்னா சமூக ஊடகங்கள் போயிட்டு இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக ஊடகத்தை பெரும்பாலும் நன்மைக்கு பயன்படுத்துவதை விட தீமைக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் ஏராளம். குறிப்பாக ஒரு கவலையான விஷயம் என்ன தெரியுமாங்க? ஒரு கவலையான விஷயம், மார்க்க ரீதியான தர்க்கங்களை கூட பொது வழியில் 2 பேர் உட்கார்ந்து அமர்ந்து பேசக்கூடிய விஷயங்களை கூட ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்து பேசி மாறி மாறி வசைபாடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அறிஞர்கள் வரைக்கும் தயாராகிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு பாருங்க, எங்கே கொண்டு போய் விட்டோம் பாருங்க. நம்ம 2 பேர் உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயங்க. மார்க்க ரீதியிலான ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்குதா, என்ன செய்யணும்? அதுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிவகை என்ன? கருத்து முரண்பாடுகள் இல்லாத நிலையெல்லாம் இல்லை, கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை பேசுகிற தளம் அதா சமூக ஊடகமா? அங்கே உட்கார்ந்தா பேசணுமா? நம்ம யாரும் நமக்கு தெரிய வேணாம், நம்முடைய அடையாளம் என்னன்னு தெரிய வேணாம், என்னை எத்தனை மக்கள் என்னை என்ன செய்கிறாங்க, நான் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணாம். அப்படிப்பட்ட புரிதல் இல்லாமல் இன்றைக்கு அறிஞர்கள் வரை, இஸ்லாமிய அழைப்பாளர்கள் வரை என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த சமூக ஊடகத்தின் மூலமாக கருத்துக்களை பரிமாறக்கூடிய நிலையில் வரம்பு மீறி போகக்கூடிய ஒரு சூழல்களையும் பார்க்குறோம். மாறி மாறி ஃபத்வா கொடுத்துக்கிறாங்க. பார்க்கக்கூடிய பாமரர்கள் என்ன செய்வாங்க? பாமரர்கள் என்னங்க செய்வாங்க?
நமக்கு வழிகாட்டியாக நாம் யாரை எடுத்திருக்கிறோமோ அவங்களே இப்படி இருந்தால் நம்ம எங்கே போகிறதுன்னு யோசிக்க மாட்டாங்களா? யோசிப்பாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட சிந்தனைகள் வருமா வராதா? ஆனால் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலையே படுறதில்லை. ஏங்க ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை எப்படிங்க பயன்படுத்தணும்? அதை நான் எப்படி பயன்படுத்தணும்? அதன் மூலமாக என்னென்ன நன்மையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற ஒரு யோசனை வர வேண்டாமா? எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னா இதற்கான வரையறை என்ன? நான் யார்? நான் ஒரு முஸ்லிம். எனக்கு வரையறையை அல்லாஹ் விதித்திருக்கிறான். وَمَنْ يَتَعَدَّ حُدُودَ اللَّهِ فَقَدْ ظَلَمَ نَفْسَهُ. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், யார் அல்லாஹுடைய வரையறையை மீறுகின்றார்களோ அவர்கள் தனக்குத்தானே அக்கிரமம் செய்து கொண்டார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. ஆனால் எல்லா வரையறையும் மார்க்க வரையறைகளை எல்லாம் தூக்கி எறிவதற்கு இந்த ஊடகம் பயன்படுகின்றது என்றால் இதில் ஆபத்து தானே தவிர எந்த விதத்திலும் எனக்கு நன்மையாக அமையாது. ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன், ஒரு விஷயத்தை நான் போஸ்ட் பண்ணுறேன், ஒரு வீடியோ போடுறேன், ஒரு ரீல்ஸ் வெளியிடுறேன், இது எல்லாத்துக்கும் முன்னால் நான் யோசிக்கணும். ஒன்று, நான் யார்? எனக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிவகை என்ன? நான் இதை போடலாமா? இதை நான் பேசலாமா? இதை பேசுவதற்கு எனக்கு அனுமதி இருக்குதா? இது புறமாகுமே? இது மார்க்க ரீதியில் அவுரத்தை மீறக்கூடிய காரியமே? மார்க்க ரீதியில் ஒருவரை பற்றி அவதூறு சொல்லக்கூடிய விஷயமே? இதையெல்லாம் இதில் நான் சொன்னேன் என்று சொன்னால் இதன் மூலமாக மக்கள் தவறான சிந்தனைக்கு போவார்களே அப்படிங்கிற ஒரு யோசனை வரணுமா வரக்கூடாதா? ஏங்க உங்களுக்கு நேரில் எது தடையோ அது எல்லாத்துலேயும் தடைதாங்க. பரஸ்பரம் நீங்களும் நானும் பேசுவதிலே, பரஸ்பரம் நீங்களும் நானும் பரிமாறக்கூடிய விஷயங்களில் எதெல்லாம் தடையோ அதெல்லாம் அதுலேயும் தடை தான். நான் நேரில் சொல்லலையில, ஃபேஸ்புக்கில் தானே சொன்னேன், வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் தானே போட்டேன், அதனால் என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீ ஒருத்தனை புறம் பேசாதனா எதுலேயும் பேசக்கூடாது. புறம் பேசாதன்னு சொன்னால் நீ எதுலேயும் பேசக்கூடாது. என் பக்கத்தில் உள்ளவன்ட்ட உட்காந்து அவனை பற்றி பேசுகிறேன், அப்படியா பேசுனேன்? நான் பொதுவாக தானே நான் போட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு எப்படி சொல்லிட்டு போக முடியும்? நாளைக்கு எல்லாம் கேட்க மாட்டானா? அடுத்தவனுடைய குறைய ஆராய்ஞ்சு உள்ளே போகிறோமே, எங்கே கொண்டு போய் முடியும்? நான் ஒரு சகோதரனுடைய குறையை அவனை பின்பற்றியே சென்றேன் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? என் குறைய என் வீட்டுக்குள்ளே என்னுடைய அறைக்குள்ளாக இருந்தாலும் எடுத்து வெளியே போட மாட்டானா? அந்த யோசனை ஏங்க வரதில்லை? அந்த யோசனை ஏன் வரதில்லை? வராமல் நம்ம எது வேணா செஞ்சுக்கிட்டே போகிறோமே. நமக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தமா? நான் பெரிய நாலேஜ் உள்ளவன் அர்த்தமா? இதை எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை கூட இன்னைக்கு இல்லையே. அல்லாஹ் உன்னை கொடுத்துருக்கிறான், அது நிஅமாவா? நிஅமத்தாக பயன்படுத்துவதற்கு என்ன வழி இருக்கோ அதை மட்டும் பாருங்க. அதில் தீமைகள் இருக்குதா? அந்த தீமைகளை ஒருபோதும் நான் அணுகக்கூடாது என்ற எண்ணத்தை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி எதுவுமே இல்லாமல் போச்சு. இன்னைக்கு கட்டுப்பாடே இல்லை. நான் ஒரு கட்டுப்பாடு மிக்க சமூகத்தை சார்ந்தவன். எனக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு கட்டுப்பாடை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்டுப்பாடை பற்றியான கவலையே இல்லாமல் இருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபாங்கிறான். உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்றான். அந்த கண்காணிப்பு என்பது நான் நேரில் இருக்கும்போது மட்டும்தானா? சமூக ஊடகத்துக்கு அது பொருந்தாதா? எல்லா இடத்துலையும் அப்படித்தானே, எல்லா சூழல்கள்லையும் அப்படித்தானே. நான் இங்கே சொல்லப்படக்கூடிய நான் எந்த செய்தியை சொல்கிறனோ, எதை பற்றி பேசுகிறனோ, பேசுறதுக்கு முன்னால் இது சரியா தவறா என்பதை பார்ப்பதற்கான ஒரு அறிவாற்றலை அல்லாஹ் தரலையா? வஹதைனாஹு நஜ்தைனுங்கிற திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லது எது கெட்டது எது என்பதை புரிந்து கொள்வதற்கான அறிவாற்றலை மனிதனுக்கு தந்திருக்கிறேன். நமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் தந்திருக்கானா இல்லையா? பட்டியல் போடுறாங்க அல்லாஹ், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன் வ ஹதைனாஹு நஜ்தைன். மனிதனுக்கு 2 கண்களை தரவில்லையா? ஒரு நாவையும் 2 உதடுகளையும் தரவில்லையா? நல்லது எது கெட்டது எது என்பதை தெரிந்து கொள்வதற்கான பாதைகளை காட்டவில்லையா? குர்ஆன் அல்லாஹ் தந்திருக்கிறானே எதுக்கு? குர்ஆனை இறைவன் தந்ததற்கான காரணம் என்ன? வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான்.
நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ் சொல்றானே. அதெல்லாம் எதுல? சமூக ஊடகத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? அதுக்கு இல்லைங்க, நம்ம நேரடியாக நாம் பரஸ்பரம் பேசுகிறப்ப மட்டும்தாங்க இது. எழுதுறது எந்த வேணா எது வேணா எழுதிக்கலாம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கண்காணிப்பாளர் கண்காணிக்காம நீ பேசுறதே இல்லைங்கிறானே அல்லாஹ். அந்த வார்த்தை நாவுக்கு மட்டும் சொந்தமா? பேசினாதான் பிரச்சனை, டைப் பண்ணா பிரச்சனை இல்லையா? பேசினாதான் பிரச்சனை, வீடியோவை போட்டால் பிரச்சனை இல்லையா? என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோம்? என்னை நான் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறேனா? டெய்லி இரவு தூங்கக்கூடிய நேரத்தில் காலையில் மாலை இதில் தான் நான் முழிக்கிறேன், இதில் தான் தூங்குறேன், இதில் தான் முழிக்கிறேன், இதில் தான் வாழ்கிறேன். இப்படி ஒரு வாழ்வியல் சரியா அப்படிங்கிறத என்னைக்காவது யோசிச்சிருக்கிறேனா? நான் அப்படியே ஒரு போதைக்கு அடிமையானது போல அடிமையாக இருக்கிறேனே. இந்த அலைபேசிகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன? போதையை விட மிக மோசமானது. போதையை விட மிக மோசமானது. ஒவ்வொரு போதைப் பொருளும் எப்படி ஒரு பொருள் இருந்து உங்களை அப்படியே அதில் அடிமைப்படுத்துகின்றதோ அது மாதிரியான அடிமைப்படுத்தக்கூடிய ஒன்று தான் இந்த அலைபேசி. அதில் யார் விதிவிலக்கா இருக்கணும்? நீங்களும் நானும் இருக்கணுங்க. ஏன்னா நான் முஸ்லீம், எனக்குன்னு ஒரு கேட்டகரியை, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். உம்மத்தம் வசத்தாங்கிறான், நடுநிலையான சமூகங்கிறான், நீ தக்கூனு சுஹதா அலன்னாஸ்ங்கிறான், மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்றான். நான் தான் எல்லா பலா முசீபத்தையும் பேசிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றானே திருமறை குர்ஆன்ல, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம் அப்படிங்கிறான். உனக்கு எதில் அறிவில்லையோ, உனக்கு எதில் ஞானம் இல்லையோ அங்கே நிற்காதங்கிறான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலாங்கிறான். உன்னுடைய காது, உன்னுடைய பார்வை, உன்னுடைய உள்ளம் எல்லாமே விசாரிக்கப்படுங்கிறான் அல்லாஹு தஆலா. ஆனால் தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் பேசுறது, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசுறது, எல்லாத்தையும் எழுதுறது, எல்லாம் செஞ்சுக்கிறது. எதுக்கு தேவையா நமக்கு? இந்த நாட்டில் உட்காந்துட்டு அந்த நாட்டை பற்றி விமர்சிக்கிறது, அந்த நாட்டில் உட்காந்துட்டு இந்த நாட்டை பற்றி விமர்சிக்கிறது. இதனால் யார் பாதிக்கப்படும், ஒரு சமூகத்திற்கான பாதிப்புகள் என்ன என்று கூட தெரியாமல் இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, அரபு நாட்டில் இருக்கோம், அரபு நாட்டில் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்குவேன், அப்படி இருந்துருவேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது, நம்ம நாட்டை பற்றி விமர்சனம் செய்கிறது. இவங்க விமர்சனம் செஞ்சுட்டு போயிடுறாங்க, எழுதி வச்சுட்டு போயிடுறான், அல்லது போஸ்ட்டை போட்டு போயிடுறான். சம்மந்தம் இல்லாமல் என்ன செய்வாங்க, நிறைய ஜமாத் மக்கள், நிறைய பொறுப்பாளர்கள் என்ன செய்ய, நேராக சைபர் கிரைம்கிட்ட போய் உட்காந்துருக்கான். நீ எழுதுகிற எழுத்து அப்படி. நீ என்ன நினச்சிக்கிற, நான் வரவா போகிறேன், எனக்கு இதுதான் வாழ்க்கை, இங்கே இருந்துருவேன். பாதிக்கப்படுறது யார்? நாளை பின்ன நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கான பாதிப்புகள் என்ன? சின்ன விஷயங்க. சமீபத்தில் என்ன செய்கிறாரு, ஒருத்தர் விமான நிலையத்துக்கு வராரு. விமான நிலையத்துக்கு வந்தவொன்னே என்ன செய்கிறாரு, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு இந்தியாவினோட ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாரு, தேவையற்ற முறையில் விமர்சனம் செய்கிறார். வீட்டில் உள்ளவங்களாம் வெளியே நிற்கிறாங்க, வாசலில் நிற்கிறாங்க. தன்னுடைய தந்தை வருவார் என்ற கனவில் பிள்ளைகள் நிற்கின்றது, தன்னுடைய கணவர் வருவார் என்று மனைவி நிறுத்தி கொண்டு இருக்கிறாள், தன்னுடைய மகன் வருவார் என்று தாய் வெளியே நிற்கிறார். வரவே இல்லை. பல மணி நேரங்கள் ஆகுது. கேட்டால் சொல்கிறாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம். அங்கே உட்காந்து இங்கே விமர்சிக்கிறது, இங்கே அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, மார்க்கத்துக்கு முரணாக போயிட்டாங்க, நாசமாக போயிடும், விளங்காமல் போயிடும்னு. என்ன தெரியும் நமக்கு? ஒரு அரசாங்கம், ஒரு நாடு, அந்த நாட்டுடைய சூழல்கள் என்ன, ஏதாவது நமக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. நம்ம பாட்டு குருட்டாம்போக்கில் நம்ம கையில் மொபைல் இருக்குது, நமக்கு டைப் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுக்காக எதையா ஒன்று டைப் பண்ணிக்கிறது. விளைவுகளை யோசிக்கிறதே இல்லைங்க. விளைவுகளை யோசிக்கிறத, தனக்கு ஒரு 100 பேர் லைக் போடுறான், தன்னை 100 பேர் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா எதை வேண்டுமானாலும் செய்தால் நான் என்ன அறிவாளியா முட்டாள? யோசிக்க வேண்டாமா? அறிவார்ந்த சமூகம் என்றல்லவா அல்லாஹ் நம்மை சொல்கின்றான்.
ஒவ்வொரு இடத்திலையும் அஃபலா தாக்கிலுன் அஃபலா துபுசிருன் அஃபலா ததக்கருன் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாகித்து சொல்கிறானே. ஆனால் எதுக்குமே தகுதியற்றவர்களாக இந்த சமூக ஊடகம் நம்மை ஆக்கி கொண்டிருக்கின்றது. இந்த சமூக வலைதளங்கள் நம்மை அப்படியே கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. ஒரு விதமான மயக்கத்திலே இருக்கின்றோம். நாம் ஒரு விதமான போதையில் இருந்து கொண்டிருக்கிறோம். மதுவை விட மோசமான போதை இந்த சமூக ஊடகங்கள். அதனால் இதை பயன்படுத்தவே நான் என்ன சொல்லலை, எல்லாரும் பயன்படுத்த தான் செய்கிறோம். எல்லா விஷயங்களையும் பரிமாறிக்கொள்கின்றோம். இலகுவாக எல்லாரையும் தொடர்பு கொள்வதற்கான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு இது. இதை நியாமத்தை பாருங்கள். அந்த நியாமத்தை எப்படி பயன்படுத்த முடியும்னு யோசிங்க. லியபுலூனி அஷ்குர் அமக்ஃபுர். நியாமத்தை அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னா அது எதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். லியபுலூனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அந்த நியாமத்தை கொண்டு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றேனா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றேனா என்பதற்காகத்தான். அதை யோசிங்க, அதை யோசிச்சு பாருங்க. என்னுடைய நிலை என்ன என்பதை யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்பார்ந்த சமூகமே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்குமே தராத ஒரு அழகான ஒரு ஜோதியை நமக்கு தந்திருக்கிறான். அழகான நேர்வழியை தந்திருக்கிறான். இருள் கூட வெளிச்சமாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த மார்க்கத்தை சான்று பகர்ந்து சென்றிருக்கின்றார்கள். அந்த மார்க்கத்தில் உள்ள நாம் எல்லா விஷயங்களிலும், அது சமூக ஊடகமாக இருக்கட்டும், வேற மற்ற எல்லா காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் சரியாக, நியாயமாக, உண்மையாக, நடுநிலையோடு இறையச்சத்தின் அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விட எனக்கு, எல்லா மோகத்தையும் விட எனக்கு நிலைத்திருப்பது என்னவாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய உள்ளத்தில் தக்குவா நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா. 3 முறை சுட்டி காட்டினார்கள். யஷீரு இலா சத்ரி ஸலாஸ மர்ராத். பயபக்தி என்பது இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. நாங்கள் என்ற தக்குவா சரியாக இருந்தால், பயபக்தி சரியாக இருந்தால், என்னிடத்தில் எப்படிப்பட்ட சாதனங்கள் இருந்தாலும் அதை நேர்மையாக நான் பயன்படுத்துவேன். என்றைக்கு என்னிடத்தில் பயபக்தி இல்லையோ, இறையச்சம் இல்லையோ, அல்லாஹ்வை பற்றியான எண்ணம் இல்லையோ, நான் வழிகேட்டின் பக்கம்தான் போவேன். அப்படிப்பட்ட வழிகேட்டை ஊக்குவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனம் தான் இந்த சமூக வலைதளங்கள். அவைகளிலே ரொம்ப கவனமாக, எச்சரிக்கையாக இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நன்மையின் பக்கம் கவனம் எடுக்க வைத்து தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றி நேர்வழி பெற்ற சிறந்த சமூகமாக வாழ்வதற்கும் மற்றவர்களை வழிகாட்டுவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.